ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வறுத்தரைச்ச மீன் குழம்பு செய்ய போறாங்க. அதாங்க என் மாமியார் ஸ்டைல் மீன் குழம்புங்க. அவங்க எல்லாமே ரொம்ப ஈஸியா செய்வாங்க. மொத்தமா வறுத்து அரைச்சு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அவங்க செய்யற மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பை செஞ்சு நம்ம எல்லாரும் சூப்பரா சுவைத்து பார்ப்போம். நம்ம இப்போ மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, தக்காளி, அப்புறம் தேங்காய் துருவல். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியில் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி எடுத்துடலாம். மீன் குழம்புக்கு நம்ம வறுத்து அரைச்ச மீன் குழம்புனால எல்லாமே இப்போ வறுத்து எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டே மிளகு சேர்த்துட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக கருகிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். நான் இது 3/4 கிலோ மீனுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான உப்பு, எல்லாம் நல்லா கலந்துடலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு தக்காளி பழம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுடலாம். போட்டு இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அது எல்லாமே மொத்தமாக வறுத்து அரைக்க தான் போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வத்தல் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் போடுறேன். உங்களுக்கு மல்லித்தூள் நிறைய சேர்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்கிறேன் நான். இப்போ நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சுக்கலாம். ஜாஸ்தி வச்சாச்சுன்னா அப்புறம் கருகிடும் மசாலா. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் மண் சட்டி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தவாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கடுகு 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்க்குறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப கருகிடக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக ஆன உடனே அடுத்த சேர்வைகளை நம்ம சேர்த்துடணும், இல்லைன்னா கசந்துரும் வெந்தயம். இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நான் 2 இப்படி கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, முகத்துல எல்லாம் தெரிச்சிரும். கொஞ்சம் டேஞ்சரான பச்சை மிளகாய். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 3-4 பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு நிறைய கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கருவேப்பிலை தாராளமாக போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இங்கே நம்ம இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துட்டோம் மசாலா. இப்போ அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் தெரிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு.
ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் புளி தண்ணி. மீன் பாருங்கள், நான் அந்த சால்மன் ஃபிஷ்ஷு அதாவது இங்கே வந்து ராவஸ் சொல்லுவாங்க, தமிழில் வந்து காலா மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து நான் 1 கிலோ வாங்கினேங்க. அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணது போக எல்லாம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு 3/4 கிலோ இருக்கும். இப்போ 3/4 கிலோ மீன் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த புளி தண்ணியை வந்துட்டு ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமாட்டி நல்லா புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த மசாலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். மீனுக்கு வந்துட்டு மசாலைகளெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு எல்லாம் கொதிக்க வச்சு அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். முதல்ல மீன் சீக்கிரமாக சேர்த்துட்டோன்னா அது மீனெல்லாம் வந்து தனித்தனியாக போயிடும். நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் மாமியார் சூப்பராக வைப்பாங்கங்க. அப்படியே இந்த மீன் குழம்பும் இட்லியும் சாப்பிட்டா அடடடே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சிப்போம். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். காலா மீன், ராவஸு, சால்மன் ஃபிஷ்ஷு, அப்படி ஏகப்பட்ட பேரில் இருக்குது. இன்னும் வேறு நிறைய பேரில் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச பேர் இந்த 3 பேர் தாங்க. இந்த மீன் வந்துட்டு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து மண் சட்டினால இல்லை சூடு அதிகமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கிரேவி கம்மியாக வேணால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு, என்னுடைய மாமியார் ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்மளும் டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஹலோ மக்களே, என் மாமியார் ஸ்டைலு மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்களும் சாப்பிடுங்க. நானும் இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன். இந்தாங்க, நல்ல சாஃப்டான காலா மீன் சாப்பிடலாமா? சூப்பர். கொஞ்சம் சாதத்தில் எப்படி பிசைஞ்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. சுவையோ சுவை. மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.